ஹலோ கேக்குதாப்பா? ஹலோ யாருப்பா அது? நான் தான்ப்பா. கேக்குதா? ஓ நீங்களா? என்னங்க அங்க இருக்கிறீங்க? இவ்வளவு கீழே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பான். அது ஒன்றும் இல்லைப்பா, ஏர்லி சக்ஸஸ் இஸ் ஸ்கேம் இல்லை, அதனால தான் நாங்கள் ஒரே அடியாக மேலே வராமல் ஒரு படிப்படியாக ஏறி வரலான்னு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ அதனால தான் 16 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஒழுங்கா கேட்கல. இதை பற்றி பேசினா மட்டும் உங்களுக்கு காது கேட்காம போயிடுமே. ஒன்றும் இல்லைப்பா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அது என்ன இங்கிருந்தோ சத்தம் வருது, கீழே இருந்து வருது. என்னப்பா ஆச்சு? சத்தத்தையே காணோம். அது ஒன்றும் இல்லை, கீழே இருந்து ஏதோ சத்தம் வருது, யாருன்னு பார்த்து பேசிட்டு வரேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி, பேசிட்டு வாங்க. இவங்களே கீழே தான் இருக்காங்க, இவங்களுக்கு கீழே யார் இருப்பா? யாருன்னா இருக்கீங்களா? அமைதியா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. யாருப்பா அது? யாரோட குரலும் கேக்குது. எப்பா நாங்க தான்ப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? நீங்களா? நீங்க பெரிய ஆளாச்சே, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதான்ப்பா எங்களுக்கும் தெரியல. இந்த இடத்துல நாங்க எப்பவுமே இருந்ததும் இல்லை, இருக்கவும் மாட்டோம். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு பேச்சுக்கு பெரியவரேன்னு சொன்னா என்னென்ன சொல்றாங்க பாருங்க. கடைசி 3 வருஷத்துல 3/4 நேரம் அங்கதான் இருக்காங்க. ஏதோ புதுசா அங்க இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எப்பா எங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா, நாங்க மேல வரதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நீங்க அங்க இருந்து மேல வரணும்னா ஒரு விஷயத்த செஞ்சாதான் வர முடியும். அது என்ன விஷயம்ட்டு அங்க இருந்தே யோசிச்சுட்டு இருங்க. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கப்பா. Few moments later. எப்பா அவங்க கிட்ட பேசி முடிச்சாச்சு. இங்க தனியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு போர் அடிக்குது. நீங்க இங்க வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? நாங்க அங்க வரதுக்கா? வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். அடுத்த மேட்ச் யாரு கூட? என்ன எங்களை எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. எப்பா நாங்க இப்ப அங்க வரதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைப்பா. அப்படியா? சரி சரி. அவங்களால இங்க வர முடியலன்னா என்ன, நம்ம அங்க போவோம். ஏன்னா இது மனித காதல் அல்ல.